அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வம்ரஅத்துஹு காயிமத்துன் ஃபலஹிகத் ஃபபஷ்ஷர்னாஹா பிஇஸ்ஹாக் வமின் வராஇ இஸ்ஹாக யாக்கூப். காலத் யா வைலத்தா அலிது வானா அஜூஸும் வஹாதா பஅரி ஷைஹா இன்ன ஹாதா லஷைஉன் அஜீம். அமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய துணைவி வீட்டினுடைய ஒரு பகுதியில் நின்று கொண்டிருந்தார்கள். சிரித்து விட்டார்கள். இஸ்ஹாக் நபியை கொண்டு அவர்களுக்கு நாம் சுபசோபனம் கூறினோம். இஸ்ஹாக்கு பின்னாலே யாக்கூப் நபி பிறக்கப் போகிற நல்ல செய்தியையும் நாம் தெரிவித்தோம். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துணைவியார் கூறினார், எனக்கு ஏற்பட்ட நிலைமையே, நான் ஒரு கிழடியாக இருக்கிறேன், இதோ என்னுடைய கணவரும் ஒரு கிழவராக இருக்கிறார், நான் பிள்ளை பெற்றுக்கொள்வேனா? நிச்சயமாக இந்த விஷயம் விந்தையான விஷயமா இருக்கிறது, லஷையுன் அஜீப் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துணைவியார் அன்னை சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார். அப்போது வந்திருந்த அந்த மலக்குமார்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அந்த உத்தரவை கேட்டு நீர் ஆச்சரியப்படுகிறீரா? அத்தஅஜபீன மின் அம்ரில்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அலைக்கும் அஹ்லல் பைத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தினரே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய அருள் வளமும் அவன் மூலமாக கிடைக்கிற பரக்கத்துகளும் நிலவட்டுமாக. நிச்சயமாக அல்லாஹ் புகழுக்குரியவன், மகத்துவமிக்கவன், இன்னஹு ஹமீது மஜீத் என்று அம்மலக்குகள் எடுத்துரைத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை கடந்த வாரத்தில் இருந்து நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியை நாம் இப்போது பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டிற்கு 3 முக்கியமான மலக்குமார்கள் வந்தார்கள். நபி ஜப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர்களுக்கு சில நற்செய்திகளை கூறியதோடு லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமை அழிக்கப் போகிற அந்த துக்க செய்தியையும் எடுத்துரைத்தார்கள். அந்த நல்ல செய்தியை சொன்னபோது, சுபசோபனமான செய்தியை சொன்னபோது, அடுத்து என்ன நடந்தது என்பது பற்றி நாம் அடுத்த வசனங்களில் தெரிந்து கொள்வோம் என்று நாம் தெரிவித்திருந்தோம். அதன் அடிப்படையில் இன்றைய வசனங்கள் இடம்பெறுகின்றன. சூரத்து ஹூத் 11ஆம் அத்தியாயத்தில் 70-71 வசனங்கள் இடம்பெறுகின்றன. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வயது அந்த நேரத்தில் 120, சாரா அலைஹிஸ்ஸலாமுடைய வயது 99. 100 வயது 120 வயது வயதானவர், 99 வயது மூதாட்டி. இவர்களுக்கு எப்படி பிள்ளை பிறக்க முடியும், குழந்தை பிறக்க முடியும்? ஆனால் அந்த 3 மலக்குமார்களும் அந்த செய்தியை சொல்லுகிறார்கள், ஒன்றன் பின் ஒன்றாக. உங்களுக்கு ஒரு மகன் பிறக்க போகிறார் இஸ்ஹாக், அவருக்கு ஒரு மகன் பிறக்க போகிறார் யாக்கூப், பேரப்பிள்ளையும் பிறக்க போகிறார். அதாவது உங்களுக்கு எப்படி மகப்பேர் இருக்கிறதோ, குழந்தை பேர் இருக்கிறதோ, அதே போன்று உங்களுடைய அந்த பிள்ளைக்கும் குழந்தை பேர் இருக்கிறது என்கிற அந்த நல்ல செய்தியை சொல்லுகிறார்கள். நம்மிடத்தில் அந்த செய்தியை சொல்லும்போது நமக்கு மகிழ்ச்சி உண்டாகுமா, உண்டாகாதா? நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹ் பிள்ளை பாக்கியங்களை கொடுப்பான் என்று சொல்லும்போது நமக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. பிள்ளை பாக்கியத்தை மட்டுமல்ல, பேரப்பிள்ளை பாக்கியத்தையும் கொடுப்பான் என்று நல்லவர்கள் யாராவது நம்மிடத்தில் எடுத்துரைத்தார்கள், நாம் மகிழ்ச்சி அடைகிறோமா இல்லையா? அதன் அடிப்படையில் தான் திருமண மேடைகளிலே கூட உலமாக்கள் துவா ஓதுகிறார்கள், அல்லாஹும் மர்சுக்குலஹுமா அவுலாதம் அஹ்ஃபாதம் பனீன பனாத்தின் காணித்தாத்தியா. அல்லாஹ் மணமக்களுக்கு பிள்ளை செல்வங்களையும் தந்தல் புரிவாயாக, பேர பிள்ளைகளையும் தந்தல் புரிவாயாக என்று துவா கேட்கிறார். அவர் துவா கேட்கிற போது என்ன கேட்கிறார் என்பது நமக்கு புரியவில்லை. ஆனால் உலமாக்கள் ஒரு நல்ல எண்ணத்தோடு அந்த துவாவை கேட்கிறார்கள். இவருடைய சந்ததிகள் பெருக வேண்டும், தழைக்க வேண்டும் என்கின்ற ஆவரோடு கேட்கிறார்கள், துவா கேட்கிறார்கள். அதனுடைய பொருளை நாம் விளங்குகிறது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒவ்வொருவருமே தம்முடைய சந்ததிகள் தழைத்தோங்க வேண்டும் என்று விரும்புவது இயல்பான ஒரு விஷயம் இருக்கிறது. எனவே அந்த நற்செய்தியையும் சொல்லுகிறார்கள், 3 மலக்குமார்களும் சொல்லுகிறார்கள். ஆனால்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துணைவிக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லாமல் இல்லை, அபாரமான அலாதியான நம்பிக்கை இருக்கத்தான் செய்து இருந்த போதும் கூட தங்களுடைய அந்த வயோதிகத்தை, தள்ளாமையை, முதுமையை நினைத்து பார்க்கிறார்கள். இந்த முதுமையில் எப்படி எங்களுக்கு பிள்ளை பிறக்கும்? தம்முடைய கணவருக்கு 120 வயது, தனக்கு 99 வயது, எப்படி பிள்ளை பிறக்கும் என்று ஆச்சரியப்படுகிறார்கள். ஆச்சரியத்தை வெளிப்படுத்தவும் செய்கிறார்கள். அதை குர்ஆன் பதிவு செய்கிறது. சிரிக்கிறார்கள். செய்தியை கேட்டு சிரிப்பு வரத்தானே செய்யும். உங்களுடைய வயோதிகத்தில உங்களுக்கு பிள்ளை பிறக்க போகிறது என்று நாம் யாரிடத்திலேயாவது சொன்னோம் என்றால் சிரிப்பார்களா இல்லையா? இன்றைக்கு 70-80 வயது உடையவர்களெல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் அவருடைய மனைவியிடத்தில் நாம் யதார்த்தமாக சொல்லுகிறோம், உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பிள்ளை பிறப்பார்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கு ஆச்சரியத்தை தரும் மட்டுமல்ல, அவர்களுக்கு அதிர்ச்சியை தரும் மட்டுமல்ல, சிரிப்பையும் தருமா இல்லையா? அது போன்ற ஒரு சிரிப்பு தான் அவர்களுக்கு ஏற்படுகிறது, அன்னை சாராவுக்கு ஏற்படுகிறது. ஆனால் உடனடியாக அந்த சிரிப்புக்கு அணை போடுகிறார்கள். அந்த மலக்குமார்கள் அணை போடுகிறார்கள். என்ன அணை போடுகிறார்கள்? இது அல்லாஹ்வுடைய உத்தரவு, இது நாங்கள் எங்கள் இஷ்டத்திற்கு சொல்லவில்லை. அல்லாஹ் ஒரு உத்தரவு பிறப்பித்து விட்டால் அந்த உத்தரவு நிச்சயமாக நடக்கத்தான் செய்யும். எனவே அந்த உத்தரவை கேட்டுவிட்டு நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? ஒரு நபியினுடைய மனைவி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் நடைபெற்றவாறு இருக்கிறது, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு அருள் புரிந்தவாறு இருக்கிறான், நியமத்துகளை வாரி வாரி வழங்கியவாறு இருக்கிறான் என்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்லி, இது விஷயத்தில் நீங்கள் ஆச்சரியப்பட வண்ண இருக்கிறது என்று சொல்லி துஆவும் கேட்கிறார்கள் மலக்குமார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தம்பதிக்கு, அந்த தம்பதியினுடைய குடும்பத்தினருக்கு ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அலைக்கும். எவ்வளவு அழகான வாசகங்கள் பாருங்கள். அல்லாஹுடைய ரஹமத்தும் அவன் மூலமாக கிடைக்கிற பரக்கத்துகளும் அலைக்கும் அஹ்லல் பைத். அஹ்ல பைத் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த குடும்பத்தினரே உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்று அவர்கள் பிரார்த்தனையும் செய்கிறார். இன்னஹு ஹமீதும் மஜீத் என்று பிரார்த்தனை செய்கிறார் என்று பார்க்கிற போது இதில் நாம் தெரிந்து கொள்கின்ற ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடினால் மக்களுடைய வயோதிகத்திலேயும் கூட, தள்ளாமையான அந்த காலகட்டம், முதுமையான காலகட்டத்திலேயும் கூட பிள்ளைகளை தருவதற்கு போதுமானவனாக இருக்கிறான். ஆம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 துணைவியர் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். திருமண மேடைகளையும் துஆ கேட்கிறார்கள். ஹாஜரா சாரா என்று துஆ கேட்கிறார்கள். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக பிறந்தவர்கள் தான் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அந்த துல்ஹஜ் பெருநாளின் போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாற்றை நாம் நினைவு கூறுகிறோமே. குர்பானி கொடுப்பதற்காக வேண்டிய இறை உத்தரவு வந்தபோது குர்பானி கொடுக்க தயாரானார்கள் என்கின்ற, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தயாரானார்கள் என்கின்ற அந்த வரலாற்று தொடரை நாம் நினைவு கூறுகிறோமே. அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜராவுக்கு பிறந்த பிள்ளை. அதே போன்று சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்போது உயிரோடு இருக்கிறார்கள், வயதாகிவிட்டது. அவர்கள் தான் மூத்த மனைவி. மூத்த மனைவிக்கு இப்போதான் பிள்ளை பிறக்க போகிறது. மூத்த மனைவிக்கு இப்போதான் இசாக் நபி பிறக்க போகிறார்கள். மாஷா அல்லாஹ், இசாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிறந்துதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக பிள்ளை பேர்கள் பல்கி பெருகுகிறார்கள், சந்ததிகள் பல்கி பெறுகிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள் தானே. அதற்கு பின்னால் தான் அவர்களுடைய வழித்தொடரில் தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வருகிறார்கள். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த குடும்ப வழித்தொடரில் தான் பெருமானாரே வருகிறார்கள் என்றால் அது எங்கே போய் நிற்கிறது பாருங்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்புக்கும் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த சுப செய்திக்கு மத்தியில ஒரு நீண்ட நெடிய அந்த சங்கிலி தொடர் இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற சௌபாக்கியங்கள், இது போன்ற அந்த சுபசோபனங்கள் நம்ம எல்லோருக்குமே கிடைக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடினால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கணவருடைய துணை இல்லாமலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குழந்தையை கொடுத்தானே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி பிள்ளை பெற்றி தந்தான். இப்படி ஒவ்வொன்றாக நாம் பார்த்தோம் என்றால் நமக்கு வேண்டுமானால் இது விந்தைகளாக, விசித்திரங்களாக, அபூர்வங்களாக, அற்புதங்களாக தெரியலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையிலே இவனுக்கு சாதாரணமான ஒரு விஷயம். இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ், அந்த சராசரங்களை படைத்த அல்லாஹ், ஆழ்கடலை படைத்த அல்லாஹ், அவனுக்கு இது ஒரு மாபெரும் ஒரு விஷயமே கிடையாது.
இதை நாம் நினைத்து பார்க்கிற போது அல்லாஹ்வுடைய மகத்துவம் நமக்கு புரிகிறது. அவனுடைய அந்த சர்வ வல்லமை, சர்வ சக்தி நமக்கு புரிகிறதா இல்லையா? அதைத்தான் ஆயத்தினுடைய தொடர் முடிக்கிறது. இன்னஹு ஹமீதும் மஜீத். இத்தனை சக்திக்கும் சொந்தக்காரன் அல்ல, இத்தனை வல்லமைக்கும் சொந்தக்காரன் அல்ல, அவன்தான் புகழுக்குரியவன், அவன்தான் மகத்துவம் மிக்கவன். என்றைக்கும் அல்லாஹுடைய சக்தியை, அவனுடைய வல்லமையை நீங்கள் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நமக்கு புரிய வைக்கும் முகமாகத்தான் இன்னஹு ஹமீதும் மஜீத் என்கின்ற அந்த வாசகம் இடம் வருவதை பார்க்கிறோம். தொடர்ந்து அடுத்த சம்பவம் அரங்கேறுகிறது. அடுத்த சம்பவம் என்ன? லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமை அழிக்கப்பட போகிற காரணம் 2 விஷயங்களுக்காக வந்தார்கள் மலக்கு. ஒரு விஷயம், இப்படி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சௌந்தரிய பாக்கியம் இருக்கிறது, புத்திர பாக்கியம் இருக்கிறது என்பதை தெரிவிக்க. மற்றொரு விஷயம், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமை அழிக்க. யார் அந்த லூத்? லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமை அழிக்க வேண்டிய தேவை என்ன? அடுத்து அல்லாஹ் ஃபலம்மா தஹப அன் இப்ராஹிம் ரவு என்கிற அந்த வசனத்தின் மூலமாக அந்த ஒரு செய்தியும், அந்த ஒரு சங்கடமான துக்ககரமான செய்தியும் சொல்லுகிறான். அதன் மூலமாக சில நல்லுரைகளின் நல்ல உபதேசங்கள் நாம் பெற வேண்டும் என்று வல்ல அல்லாஹ் எந்த நோக்கத்தோடு இந்த வசனங்களை இறக்கியிருக்கிறானோ அந்த நோக்கம் நிறைவேற நாம் நல்லவர்களாக திகழ வல்ல அல்லாஹ் நல்லொரு புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.